சாலமன் என்கிற ராஜா ஞானியாக இருந்தான். இவர் தனது மகன்களுக்கு கீழ்க்கண்டவாறு அறிவுரையும் எச்சரிப்பையும் இல்லற வாழ்க்கையில அறநெறியோடு இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். அவைகளை இப்பொழுது நாம் கேட்போம். ஆதலால் என் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை உங்களை விட்டு நீங்காதீர்கள். உன் வழியை அந்நிய பெண்ணுக்கு தூரப்படுத்து. அவருடைய வீட்டை வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தாருடைய வீட்டில சேரும். முடிவில உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகருடைய சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் நீ பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளைய வயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருக்கிறாள். அவருடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவருடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, அந்நிய பெண் மேல் மயங்கி திரிந்து அந்நிய பெண் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனிதனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிர்களால் அவன் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால மயங்கி போவான். ஆகவே இவைகள் இப்படி இருக்கிறபடியினால ஆண்டவர் கொடுத்த இல்லற வாழ்க்கையை இனிதாக பரிசுத்தமாக வாழ இயேசு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.